ஸ்டேட்ன்ற வேர்டுக்கு ஆர்டிகல் 12ல் வந்துட்டு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த மீனிங் சரியாக இல்லாததுனால அதோட பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு ஸ்டேட்ன்ற வேர்டுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணலை. சர்டைன் அத்தாரிட்டிஸ் ஆர் பாடிஸில் வந்துட்டு என்ன இன்க்ளூட் ஆகும், எது வந்து வராது அப்படின்றது நமக்கு தெரியல. ஸ்டேட்ன்ற வேர்டு வந்துட்டு கான்ஸ்டியூஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பார்லிமெண்ட், அதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதுக்கப்புறம் ஆல் லோக்கல் அதர் அத்தாரிட்டிஸ் வித் இந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியாவோட டெரிட்டரிக்குள்ள உள்ளது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோலில் உள்ளது, இதெல்லாம் ஸ்டேட் அந்த டேர்மை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சில வார்த்தைகள் வந்து அன்கிளியராக இருக்குது. இதை நம்ம கிளாரிஃபை பண்ணணும். ஓகேவா? அதர் அத்தாரிட்டிஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்த வார்த்தைக்கு கரெக்டான டெஃபினிஷன் நமக்கு தெரியல. ஸோ கோர்ட் மூலியமாக நம்ம வந்து இதை கிளாரிஃபை பண்ணிக்கணும். அடுத்து லோக்கல் அத்தாரிட்டிஸ், இதுவும் கிளியராக தெரியல. இப்போ முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து இதெல்லாம் இதுக்குள்ளே சேருமா லோக்கல் அத்தாரிட்டின்னு நமக்கு தெரியல. ஸோ நம்ம இதை வந்து கிளியராக டிஃபைன் பண்ணணும். அடுத்து ஜுடிஷியரியும் வந்து ஆர்டிகல் 12 வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ கோர்ட் மூலியமாக தான் ஜுடிஷியரி உண்டா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பிரைவேட் என்டிட்டிஸ், இது மென்ஷன் பண்ணல. ஏன்னா சில பிரைவேட் என்டிட்டிஸ் பப்ளிக் ஃபங்க்ஷனையும் வந்துட்டு பண்ணுது இல்லை. அதனால அந்த வார்த்தை வந்துட்டு அது ஸ்டேட்டுக்குள்ளே வருமா அப்படின்றது கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். எவல்யூஷன் வந்து ஒரு ஃபேஸஸாக தான் ஹேப்பன் ஆனிச்சு நம்ம இந்தியாவில். ஓகேவா? இந்த ஸ்டேட்ன்ற வேர்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் மூலியமாக தான் நடந்துச்சு ஸ்ட்ரிக்டாக. ஏன்னா டைரக்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் ஸ்டேட்னு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கோர்ட் வந்து லிபரல் ஆனதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் அப்ரோச் டாக்ட்ரின் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி படி பிரைவேட் இல்லை செமி பிரைவேட் பாடிஸ் வந்து பப்ளிக் ஒர்க் பண்ணுறதை பார்த்தும் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதையும் ஸ்டேட் அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த வார்த்தைக்கு பிரசன்ட் பொசிஷன் எங்கே இருக்குன்னா கோர்ட் வந்து இன்னும் ஃபிக்ஸ்டாக இதான் ஸ்டேட்னு சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு கேஸ் மூலியமாகவும் ஒரு கவர்மெண்ட் வந்து அந்த பாடி மேலே எவ்வளோ கண்ட்ரோல் வச்சிருக்கு, இல்லை அது பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்ன பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதை பார்த்து அந்த பாடி வந்து ஸ்டேட்ன்ற டேர்ம்குள்ளே வருமா இல்லையா அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3 இருக்குல்ல, இது வந்து ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டாக மட்டும் தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு அகைன்ஸ்டாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஸ்டேட்ன்ற வார்த்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ.